ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மீடியா ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சாமந்தி அர்ஜுன் சீரியல்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரு வழியா நம்ம சாமந்தி சோஃபா கடியில் இருக்கிற அந்த நெக்லஸை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டாங்கப்பா. நல்ல வேலைடா, யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸை எடுத்துட்டோம். முக்கியமா தமிழரசி அம்மா கண்ணில் படாம அந்த நெக்லஸை எடுத்துட்டோம். அவங்க கண்ணில் மட்டும் பட்டுச்சு, அவ்வளோதான், கதையே முடிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நம்ம சாமந்தி அந்த நெக்லஸை மறைச்சு எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டுமா, நம்ம சாமந்தி அவங்க அம்மா ஷென்பா கிட்ட போய் சொல்றாங்க, அம்மா நெக்லஸ் கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷம்னா சொல்ல முடியல. உடனே நம்ம ஷென்பா வந்து சாமந்தி கிட்ட கேட்குறாங்க, அந்த நெக்லஸ் எங்க கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாமந்தி சொல்றாங்க, அந்த சோஃபா கடையில தாமா கிடந்தது. அது மட்டும் இல்லாம ரோபோதாமா எனக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா கிட்ட சொல்றாங்க. யாருக்கும் தெரியாம அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்துட்டேன், இதை பத்திரமா எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமான ஒரு இடத்துல வைக்கிறாங்கப்பா நம்ம சாமந்தி. இதுக்கப்புறமா அந்த நெக்லஸ் யார் கையிலையும் கிடைக்காத மாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க. தமிழரசி கையில இன்னொரு தடவை மாட்டிச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா உண்மையே தெரிய வந்து அந்த நெக்லஸை அவங்க அடையிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தியும் ஷென்பாவும் ஒரு பக்கம் நெக்லஸ் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷமா இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ரோஜா சாமந்திக்கு கால் பண்றாங்கன்னே சொல்லலாம். அப்படின்னே ரோஜா வந்து கால் பண்ணதை சாமந்தி பார்த்துட்டு, ஐயோ அக்கா கால் பண்றாளே, அவ இந்த வீட்டை விட்டு நம்மள போக சொன்னா, ஆனா இப்ப நம்ம போகாம இந்த மாதிரி நடந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, என்ன சொல்லுவான்னு தெரியலையே, போனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைக்கத்திலே இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாமந்தி. உடனே சாமந்தி நினைக்கிறாங்க, இல்ல அக்காவோட போன் எடுக்க வேணாம், அவளோட போன் எடுத்தா கண்டிப்பா நம்மள திட்டுவா, எடுக்க வேணாம், போன் எடுத்தனா அவ்வளவுதான், நம்மள கண்ணா பின்னான்னு திட்டி எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜாவோட போனை அவாய்ட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சாமந்தி. இந்த பக்கம் நம்ம ரோஜா சாமந்தி மேல பயங்கரமா கடுப்பாகிறாங்கன்னே சொல்லலாம். இவ அந்த வீட்டை விட்டு போயிட்டாலே இல்லையா, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட போனையே எடுக்காம இருப்பா, என்ன பண்றது, போயிட்டாலே இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, காலையே எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன் பண்றாங்கப்பா. நம்ம சாமந்தி போனுக்கு மேல போன் ரோஜா கிட்ட இருந்து வந்ததுனால வேற வழி இல்லாம போன் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ரோஜா, தங்கச்சி தானே அம்மா தானே எப்படி இருக்கீங்க கூட கேட்கல, வாயை திறந்த உடனே நீங்க அந்த வீட்டை விட்டு போனீங்களா இல்லையா சாமந்தி அப்படின்னு தான் இந்த வார்த்தை வருது. ரோஜா ஒரு பக்கம் இப்படி கேட்க உடனே சாமந்திக்கு என்னடா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம, அக்கா நீ பேசுறது எனக்கு எதுவுமே கேட்கலக்கா, நெட்வொர்க் எதுவும் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஹலோ ஹலோ அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சாமந்தி லேசுப்பட்ட ஆள என்ன பயங்கரமான கில்லாடியாச்சு சாமந்தி. அதுக்கப்புறம் சாமந்தி நினைக்கிறாங்க, எப்படியோ இன்னைக்கு அக்காவை சமாளிச்சாச்சு, ஆனா மறுபடியும் அவ கால் பண்ணி கேட்ட என்ன பதில் சொல்றது, எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சமாளிக்கிறது தெரியலையே, மட்டும் இல்லாம இந்த அரசியமா இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, இந்த நெக்லஸ் அவங்க கையில கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்களே, இப்ப என்னடா பண்றது, நல்லா மாட்டிக்கிட்டோம், தேவைதான் எனக்கு இதெல்லாம், நான் பாட்டுக்கு சும்மா இல்லாம அம்மாக்கு பரிசு தரேன் அது தரேன் இது தரேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையில நெக்லஸ் வரைஞ்சி இப்ப நானே என் கையெல்லாம் மாட்டிக்கிட்டேன், ஆனா இந்த விஷயத்த மட்டும் அக்கா கிட்ட சொன்னா அவ்வளவுதான், கண்ணா பின்னான்னு திட்டி வேற எடுத்துருவா, இப்ப என்ன பண்றது தெரியாம ஒரு பக்கம் சாமந்தி முழிச்சிட்டு இருக்கு. பக்கம் ரோஜா பயங்கர கடுப்போட இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த சாமந்திக்கு கால் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, இவன் என்னன்னா சிக்னல் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாலே, இப்ப அவங்க எல்லாம் அந்த வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, உங்களாலேயே நம்ம வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனை வந்துரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோஜா ரொம்ப திங்கிங்கா இருக்க. ஏதோ ஆதவ் மனசுல நம்ம ஒரு இடத்த பிடிச்சாச்சு, ஆனா அவங்க அம்மா அரசிதான் ரொம்ப திமிரா நடந்துட்டு இருக்காங்க, ரொம்ப தலகணம் பிடிச்ச ஆளா இருப்பாங்க போல, அவங்க தலகணத்தை அடக்கி என் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டு இருக்க. பக்கம் இவங்க கொடுசல் கொடுத்தா இன்னொரு பக்கம் இந்த தீப்தி இருக்கால ஆதவ் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. ஆனா இந்த தீப்தி எனக்கு ஒரு ஆளே கிடையாது, அவளையும் கூடிய சீக்கிரம் ஆதவோட வாழ்க்கையில இருந்து துரத்தி விடுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க. இந்த வீட்டுல இருந்து இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு அந்த வீட்டுக்கே நான் தான் எஜமானி ஆகணும், தமிழரசி இருக்கிற இடத்துக்கு நான் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு மேல கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா இந்த ரோஜா கற்பனைக்கு ஒரு எல்லை இருக்கு. இந்த பக்கம் நம்ம அரசிக்கு எப்பவுமே அந்த நெக்லஸ் மேலதான் ஒரு கண்ணு, அது மட்டும் இல்லாம நம்ம சாமந்தி சொல்றது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்க. அது மட்டும் இல்லாம இந்த நெக்லஸ் எப்படியாவது நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா காட்டுராஜாக்கு தான் கால் பண்றாங்க. உடனே காட்டுராஜா வந்து, சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது தமிழரசி கேக்குறாங்க, அந்த நெக்லஸை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இன்னும் இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுராஜா கேட்க. உடனே வந்து தமிழரசி சொல்றாங்க, அந்த பொண்ணையே கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இல்ல மேடம் உங்க அப்பா இங்கதான் இருக்காரு, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு எல்லா விஷயமும் வெளியே தெரிய வந்துடும், பொண்ணோட அப்பா கிடைச்சா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யாருன்ற விஷயம் கண்டிப்பா தெரிய வந்துடும், அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நாள் டைம் தாங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, உனக்கு இன்னும் நான் எவ்வளவுதான் டைம் கொடுக்க, நெக்லஸ் நான் எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணியோட கதையை முடிக்க சொன்னேன். அந்த ராணியோட கதையும் முடிச்சாச்சு, ஆனா அந்த ராணியோட நெக்லஸ் இன்னும் என் கைக்கு வந்து சேரவே இல்லையே, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த நெக்லஸ் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழரசி பயங்கரமா பேசிட்டு இருக்க. நம்ம காட்டுராஜா சொல்றாரு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க மேடம், எப்படியாவது அந்த நெக்லஸ் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுராஜா சொல்ல. உடனே தமிழரசி சொல்றாங்க, இங்க பாரு உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன், நானே கண்டுபிடிச்சு அந்த நெக்லஸை எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழரசி கோவத்தோட பேச. இன்னொரு பக்கம் நம்ம காட்டுராஜா சொல்றாங்க, மேடம் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க மேடம், கண்டிப்பா நான் அந்த நெக்லஸோட தான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தமிழரசி
தமிழரசி சொல்றாங்க, சரி உனக்கு இன்னும் நான் 2 நாள் டைம் தரேன், நீ நெக்லஸோட தான் வரணும், அப்படி மட்டும் இல்லைன்னா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி மிரட்ட உடனே காட்டுராஜா வந்து சொல்றாங்க, ஐயோ மேடம் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க மேடம், எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த நெக்லஸ் வந்து உங்க கையில கிடைக்கும் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுராஜா போனை வச்சிடறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம தமிழரசி நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த நெக்லஸ் நான் ஏன் அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு, அந்த நெக்லஸ் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் இது எல்லாமே என் கைக்கு வரும், அப்படி மட்டும் இல்ல இந்த சாம்ராஜ்யத்தையே நான் ஆண்டுட்டு இருக்கேன், வேற யாராவது ஒருத்தவங்க கைக்கு போக நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழரசி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க, இந்த நெக்லஸ் பின்னாடி அப்படி என்ன பெரிய கதை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம ராணி இறக்குறதுக்கு முன்னாடி இந்த நெக்லஸ் நம்ம சாமந்தி கையில கொடுத்துட்டு இந்த நெக்லஸ் என்னோட பேத்தி கையில தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி கையில ராணி இந்த நெக்லஸ் கொடுத்துட்டு போக, இன்னொரு பக்கம் இந்த அரசி இருக்காங்க இல்லையா, அந்த நெக்லஸ் எப்படியாவது அடைஞ்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான போட்டுட்டு இருக்காங்க. பின்னாடி என்ன மர்மமான கதை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் சாமந்தியை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி வந்து அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நம்ம அர்ஜுன் திரும்பி பார்க்கவே இல்லை. நம்ம சாமந்தியை பத்தி அவ்வளவு மும்முரமா நினைச்சிட்டு இருக்காருப்பா இந்த அர்ஜுன், யாரு கூப்பிடறான்னு கூட காதுல கேட்கல அந்த அளவுக்கு. உடனே பார்வதி வந்து கிட்ட வந்து கூப்பிடுறாங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நம்ம அர்ஜுன் வந்து திரும்பி பாக்குறாங்க. சொல்லுங்க பார்வதி அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே வந்து பார்வதி சொல்றாங்க, என்ன அர்ஜுன், நானும் உன்னை கொஞ்ச நாளா கவனிச்சுட்டே தான் இருக்கேன், ஆனா நீ கொஞ்ச நாளா சரியே இல்லையே, எதையோ ஒண்ணு நினைச்சிட்டே இருக்க உனக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ சாமந்தி தலையில பூ வேற வச்சு விட்ட, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து அர்ஜுன் நினைக்கிறாங்க, ஐயோ பார்வதி அம்மா இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்வதி கேட்கறாங்க, எதுக்காக அர்ஜுன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அர்ஜுன் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல பார்வதி அம்மா, சாமந்தி அவளோட தலையில பூவை கரெக்டா வைக்கல, அதனால தான் நான் சரி பண்ணி விட்டேன், வேற ஒண்ணு இல்ல பார்வதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு அர்ஜுன், உனக்கு இந்த வீட்டை பத்தி நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அது மாதிரி ஏதாவது உன் மனசுல ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஒட்டுமொத்தமா அதை அழிச்சிடு, அதுதான் உனக்கும் நல்லது சாமந்திக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அம்மா சொல்லிட்டு இருக்க. உடனே வந்து அர்ஜுன் சொல்றாங்க, என்ன பார்வதி அம்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சாமந்தியை பத்தி உங்களுக்கு தெரியாத பார்வதி அம்மா, அவ ஒரு வெகுளியான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு சாமந்தியை பத்தியும் தெரியும் உன்னை பத்தியும் நல்லாவே தெரியும், அதனாலதான் உங்க 2 பேரை பத்தி நான் தப்பா நினைக்கல, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன், உனக்கு நான் ஞாபகப்படுத்துற அர்ஜுன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அர்ஜுன் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க பார்வதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொல்ல, அடுத்த நாள் பார்த்தோம்னா நம்ம பார்வதி ரொம்ப பதட்டமா இருக்காங்க, வேற எதுவுமே நடந்துடக்கூடாது, அது மட்டும் இல்லாம அரசியம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சாமந்தி கடையில சாதனம் வாங்குறதுக்காக கிளம்பி போக சொல்லி நம்ம பார்வதி சாமந்தி கிட்ட சொல்ல, அவங்களும் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரோஜாவையும் ஆதவையும் தான் காமிக்கிறாங்க. இந்த ரோஜா ஆதவ் நான் கொஞ்சம் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே வந்து ஆதவ் கேக்குறாங்க, அப்படி எங்க போகணும் ரோஜா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ரோஜா சொல்றாங்க, நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ரோஜாவோட திட்டத்தை பாத்தீங்களா, ஆதவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போகணும், அதுதான் அவங்களோட பிளானே. உடனே ஆதவ் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே ரோஜா நினைக்கிறாங்க, என்னது இது நம்ம இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் என்னன்னா யோசிச்சுட்டு இருக்காரு, இவர் எப்படியாவது கூட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ரோஜா ரொம்ப பிளான் போட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த பக்கம் நம்ம ஆதவ் ரொம்ப மும்பரமா யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ரோஜா கேக்குறாங்க, என்ன ஆதவ் நீங்களே ஏதாவது வெளியில போகணுமா என்ன? ஆதவும் ஆமா ஆமா நானும் வெளியில போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா நினைக்கிறாங்க, அப்படி வாங்க வலிக்கு ஆதவ், என்னோட வலையில வந்து சிக்கிக்கிட்டீங்க ஆதவ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா சொல்ல உடனே வந்து இந்த பக்கம் வந்து ரோஜா சொல்றாங்க, சரி ஆதவ் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்கப்பா. உடனே ஆதவும் வந்து ரோஜா நில்லுங்க நானும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஜா மனசுல நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சது நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆதவும் ரோஜாவும் கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா சொல்றாங்க, போற வழியில ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல காஃபி குடிச்சிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா ஆதவ் கிட்ட கேட்க உடனே ஆதவும் வந்து ரோஜா தாராளமா காஃபி குடிச்சிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிறுத்துறாங்க பக்கார. உடனே ரோஜா அந்த இடத்துல ஒரு பிளான போடுறாங்கப்பா, எப்படியாவது நம்ம ஆதவ் கையை பிடிச்சிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பாகி விழுற மாதிரி நம்ம ஆதவ் கையை பிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ஆதவும் பதறி போய் ரோஜா கீழே விழுந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கிறாங்கப்பா. உடனே நம்ம ரோஜா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமந்தியை தான் காமிக்கிறாங்க. நம்ம ரோஜாவும் ஆதவும் கை பிடிச்சிட்டு போறது சாமந்தி பாத்துறாங்க. உடனே சாமந்தி நினைக்கிறாங்க, என்னது இது அக்காவும் இந்த ஆதவும் கை பிடிச்சிட்டுல போயிட்டு இருக்காங்க, பாவம் நம்ம சாமந்திக்கு அந்த இடத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம நிக்கிறாங்கன்னே சொல்லலாம். சாமந்தி நினைக்கிறாங்க, நம்ம அக்கா ஆதவ் கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை ஆதவ விரும்ப ஆரம்பிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி நினைக்க. அது மட்டும் இல்லாம இந்த அக்காக்கு தமிழரசி அம்மாவை பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரோ ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.